கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நானும் சோர்ந்து போன ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன், ஆண்டவர் வார்த்தையை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆண்டவர் நிறைவேற்றின பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவர் மேலே கோவத்தோடு நிற்கிறீங்களா? அப்படி தானே இருக்கிறீங்க. ஆண்டவர் மேலே கோவம் வருதா? ஆண்டவர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு, சொல்கிறத செய்யவும் மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, வார்த்தையை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே ஒரு கோவத்தோட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு அன்போட நிற்கிற உங்களுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்குமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறது. நிறைய நேரங்களில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை குறித்து பேசியிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நான் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிறைய காரியத்தை நம்ம விரும்புகிறபடி, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம விருப்பப்பட்டபடி எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன், நான் நீ விருப்பப்பட்டது எல்லாத்தையும் கொண்டு வருவேன், நீ விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன், அப்படிப்பட்டபடி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பேசுவார். பேசும்போது நமக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் நம்மளையும் ஒரு மனுஷனாக மதித்து பேசுறதுங்கிறது கர்த்தராக தான் இருப்பார். நிறைய பேரோட வாழ்க்கையில் அதான். ஏன்னா நம்மளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில் நம்மளையும் ஒரு ஆளாக மதித்து நம்மக்கிட்ட எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணுறது கர்த்தர் மாத்திரமே. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய பேர் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் நிற்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த மாதிரி உன் விருப்பப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஒரு லைஃப்பை, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருப்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும்போது, இல்லை நம்ம விரும்பினபடி ஒரு வேலையை நான் உனக்கு கொடுப்பேன், இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கை நான் உனக்கு கொடுத்து உன்னை கனப்படுத்துவேன், இல்லை இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன், இந்த திருமண காரியத்தை நான் வாய்க்க செய்வேன், இல்லை இந்த மாதிரி ஒரு குழந்தையினுடைய காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன், இந்த மாதிரி ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் நாட்கள் ஆகும்போது நமக்கு என்ன ஆரம்பிச்சிருதுன்னா, நமக்குள்ள ஒரு சோர்வு வர ஆரம்பித்து விடும். அப்போ சோர்வு வந்தால் மட்டும் போதாது, நமக்குள்ள அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, இது நடக்குமா நடக்காதா? ஆண்டவர்கிட்ட அத்தனை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்பா நீங்களும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறீங்க, நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா? இப்படி தானே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவருக்குடைய போட்டு இப்படி தானே சண்டை போட்டுட்ருக்கிறீங்க ஆண்டவரோட. நடக்குமா நடக்காதா? எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, எனக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் எனக்கு காட்டணும். அப்படி தானே கேட்டுட்டு இருந்தீங்க. கேட்கும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காண்பிச்சு, இந்த வார்த்தையை கேள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா? சொல்லி தானே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, இது முடியலை. சில மனிதர்கள் சொல்கிறாங்க இது நடக்காதுன்னு சொல்லி, இதுக்கு மேலே இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நிறைய நேரத்தில் அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இது நடக்குமாப்பா, இது நடந்துருமா, இது செஞ்சிருமா, நீங்களும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறீங்க, ஆனால் நடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் ஆண்டவருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. அப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டு தான் இருக்குது, தரிசனத்தில் மாற்றுதல் இல்லை. ஆனால் சில பாதையை தேவன் மாற்றி இருக்கிறார், அவ்வளவுதான். நீங்கள் போய்கிட்டு இருக்கிற பாதையில் நீங்கள் போய்கிட்டு இருக்க ஆண்டவர் சொன்னது ஒன்றா இருக்குது, நடத்துகிறது ஒன்றா இருக்குது. அதை நினச்சி தானே நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை இது நடக்காமல் போயிருமா? சில சுற்றிலும் உங்கள் கூட்ட இருக்கிற சில மனிதர்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது ஆண்டவர் வேற ட்ராக் மாற்றிட்டாரு, வேற மாதிரி ஆண்டவர் கொண்டு போயிட்டாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நினச்சி நீங்கள் இன்னும் கலங்கி போய் ஆண்டவர்கிட்ட அப்பா கிட்ட போய் சண்டை போட்டுட்டு நிற்கிறீங்க. அதானே நீங்கள் பண்ணுறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இப்படி ஆண்டவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி,
குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு தான் இருக்கு. தரிசனம் மாறல. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடி சொன்ன இடத்துல சொன்ன மாதிரி கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிக்க வைக்க தான் போறாரு. உங்களுக்கான காரியத்தை ஆண்டவர் செய்ய தான் போறாரு. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் உங்களை இணைத்து வைக்க தான் போகிறாரு. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்ய தான் போறாரு. ஆனா என்ன ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, முடிவிலே அது விளங்கும். அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். போகும்போதே இந்த பாதையில் படி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா கொஞ்சம் காலத்தை கொண்டு போயிட்டே இருந்துட்டு திடீர்னு கர்த்தர் ட்ராக்கை மாத்தி விட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சுதானே கலங்குறீங்க. அதை நினைச்சுதானே அப்படியே உங்களுக்குள்ள ஒரு சில விரக்தியான சூழ்நிலை, என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு அந்த ஒரு கியூரியாசிட்டி பயங்கரமா உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப போகிற பாதைக்கு விஷயம் என்னன்னா, அது முடிவுல தான் தெரிய வரும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமா உங்ககிட்ட நிறைவேறும். அது தாமதிக்கிறது இல்லைன்னு ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். தாமதிக்கல, ஆண்டவர் சில காரியங்களை ரெடி பண்றாரு, அவ்வளவுதான். அதுவும் நீங்க ஜெபித்த ஜெபத்துக்காக. ஒரு காலத்துல ஆண்டவருடைய சமூகத்துல என்னென்னலாம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்க கண்ணு அதை பார்க்க போகுது. அந்த குறித்த காலத்து தரிசனத்துக்கு ஏன் ஆண்டவர் இப்ப ட்ராக்கை மாத்தி விட்டுருக்கிறாரு, வேற விதமான சில காரியங்களை ஆண்டவர் பாதையை மாத்தி கொண்டு போற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போகிற பாதை சரியான பாதையில தான் போயிட்டு இருக்குது. ஆண்டவர் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி தான் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். அதனால தாமதமானாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. என்ன தாமதம் ஆகும்போது நமக்கு என்ன ஆகிறது அப்படின்னா, இது நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் மேலே சில நேரங்கள்ல பயம் வந்துடும். ஆண்டவர் ஒருவேளை சொல்லிட்டு திடீர்னு ஆண்டவர் பிளானை மாத்திருவாரோ அப்படின்னு. பிளான் எல்லாம் ஆண்டவர் மாத்தவும் இல்லை, எதுவுமே ஆண்டவர் செய்யல. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு தான் இருக்கு. அதை தான் இங்க தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆண்டவர் உங்ககிட்ட பொய் சொல்லல, ஆண்டவர் உங்கள்கிட்ட உண்மையை மாத்திரம் தான் சொல்லிடு. இதுவரைக்கும் ஆண்டவர் சொல்லி ஏதாவது ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம இருந்திருக்கிறாரா? தாமதமானாலும் கண்டிப்பா ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துறாருல. அதே மாதிரி தான் இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அதை தான் சொல்றாரு. உங்களுக்கு கண்டிப்பா அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். அதுல மாற்றமே கிடையாது. தரிசனமும் மாறல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறல, தேவ திட்டம் மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆண்டவர் கொஞ்சம் அந்த பிளான் உங்ககிட்ட ஆண்டவர் பிளான் ஏவ சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் பிளான் பி உங்க வாழ்க்கையில நிறைவேற்றிட்டு இருக்கிறார். அதை மாத்திரம் நீங்க புரிந்து கொள்ளணும். எப்படி யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னது, ராஜாவாக்கி அழகு பார்ப்பேன்னாரு, ஆனா கொண்டு போகப்பட்டது அடிமையா கொண்டு போனார். இப்ப ஆண்டவருடைய பிளான் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது. அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்க வச்சு ஆண்டவர் உயர்த்த போறாரு, என்ன காரியங்கிறத அவர்கிட்ட ஷேர் பண்ணல. ஆனா அப்படிப்பட்ட காரியத்தில் அவர் அடிமையா கொண்டு போகப்பட்டு அதுக்கடுத்து அதிபதியாக்கி கர்த்தர் அழகு பார்த்தார். அதே மாதிரிதான் கொஞ்சம் ஆண்டவர் பிளானை கொஞ்சம் வித்தியாசமான முறையில கொண்டு போறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பிளான் ஏவ ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரு, ஆனா பிளான் பி ஆண்டவர் சொல்லல. ஆனா பிளான் பி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இது உங்களுக்கு புரிகிற பாஷையிலேயே ஆண்டவர் உங்களோடு கூட பேசி ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அதனால குறித்த காலத்து தரிசனம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதனால நீங்க தரிசனம் நிறைவேறாதுன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அதை நினைச்சு நீங்க கவலைப்படவும் கண்ணீர் வெடிக்கவும் வேண்டியதில்லை. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு தான் இருக்கு. முடிவிலே அது விளங்க போகிறது. அது தாமதிக்காது, நிச்சயமாக உங்ககிட்ட வரும். தாமதித்தாலும் அதுக்கு நீங்க காத்துருங்க. கண்டிப்பா அதை உங்களுக்கு ஆண்டவர் செய்து கொடுத்து உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவார். உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொன்னதுதான். கன்ஃபர்மேஷன் தானே ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க. யாராவது ஒருத்தர் மூலமா பேசி ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும், இந்த காரியத்துக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கல்ல, அப்பா கிட்ட போராடினீங்கல்ல. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றதான் போறாரு. ஆண்டவர் செய்யதான் போறாரு. செய்து உங்களை சாட்சியா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்ததான் போறாரு. சந்தோஷமா இப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் காத்திருப்பில் நின்று சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின் மூலமாக
நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு நீங்க இந்த வார்த்தையை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும்பா. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோர்வுகள், சில கேள்விகளுக்குள்ள நிக்கிறாங்க, எல்லாவற்றையும் இப்ப ஆவியானவர் நிரூபித்து காண்பித்து அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்த செய்தி மூலமாக கர்த்தர் கொடுத்த பதிலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இன்னும் இடைப்படுங்கப்பா. நீங்க அந்த பிள்ளைகளோடு கூட துணையாளராக நீங்க நில்லுங்க. நீங்க பேசிக்கொண்டே இருங்கப்பா. அவருடைய இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த குறித்த காலத்து அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் அந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தி கொண்டே இருங்க. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க, தயவை கொடுங்க, வல்லமையை கொடுங்க. இன்னும் அதிகமாய் 24/7 அந்த பிள்ளைகளோடு நீங்க பேசிக்கொண்டே இருக்கும்படி, உங்க பிரசன்னத்தினால அவங்க இருக்கிற இடத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும்படி, எதை நினைத்து அந்த பிள்ளைகள் கவலைப்பட்டு உண்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்கு நேராக உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.